ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உளுந்தம்பருப்பு உருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கேஸில். கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதோட அளவு 100 கிராம். அந்த உளுந்தை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து இன்னும் நமக்கு அந்த நிறம் வரலை. சரியாக வறுபடலைனா அந்த உருண்டை நமக்கு பச்சை வாசனை வர மாதிரி தெரியும். அதனால் நல்லா வறுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வரணும். நல்லா செவந்து வந்தால் தான் உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். பசுறு வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். இந்த உருண்டை நமக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் மென்சஸ் டைமில் இல்லை ஏஜ் அட்டன் பண்ணும்போதெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். சூடாகவே போட்டு அரைக்கும் போது நமக்கு மேலே கையிலையும் சுடும், ஜாரும் ரொம்ப சூடு ஏறிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிங்க. ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 5 பாதாம், 10 முந்திரி போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாதாம் பிசின் இருந்ததுன்னா பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். சர்க்கரை சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருக்கும். அடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்தா தான் நல்லா அரைப்படும், இல்லைனா ஒரு மாதிரியாக இருக்கும். சர்க்கரை போட்டுக்கிறேங்க. உளுந்து எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை. உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவு ஒரு பேஷனில், அகலமான ஒரு பேஷனில் மாற்றிக்கோங்க. நைஸாக இருக்குது பாருங்கள். நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் உருண்டை நல்லா பிடிப்பாக இருக்கும். ஒரு கிண்ண மாதிரிலாம் நீங்கள் கொட்டிங்கன்னா நமக்கு கிளறி பிடிக்க முடியாது. அதனால் அகலமான ஒரு பேஷனில் மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடலாம். சூடாக இருக்கும். கை வச்சு கிளறும்போது நமக்கு கை சூடாக இருக்கும். அதனால் அந்த கரண்டிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் காய்ச்சி நல்லா ஊற்றிக்கோங்க. நெய் நான் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுவே கரெக்டான அளவு. உங்களுக்கு பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நெய் சூடாக இருக்குது இல்லைங்களா, கையில் கிளற முடியாது. அதனால் மறுபடியும் கரண்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆறுனதுக்கப்புறமும் பிடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் பிடிச்சா தான் உருண்டை நல்லாயிருக்கும், கட்டியாக இருக்கும். இல்லைனா அப்படியே உடஞ்சி போகும். கொஞ்சம் ஓரளவுக்கு சூட்லேயே பிடிச்சிடணும். அந்த நெய்யோட சூடு அப்படியே இருக்கணுங்க. இப்படி பிடிச்சி பார்க்கும்போது நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி நல்லா இருந்ததுன்னா நெய் போதுமான அளவு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தேவையான சைஸ்க்கு நல்லா உருண்டை நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு முந்திரியெல்லாம் பொடிசாக போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் நெய்யில் கூட வறுத்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம போட்டு அரைச்சதுனால நான் போடலை. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.